இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். Isaiah 46:4 Even to your old age I am ye, and even to grey hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6 மாதங்களை அற்புதமாய் பாதுகாத்த தேவன் இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட நம்மை பார்த்து சொல்கிற ஆறுதலான வார்த்தை, நான் இம்மட்டும் உங்களை தாங்கினேன், இம்மட்டும் உங்களை நான் சுமந்தேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் பாதுகாத்து வந்தார். அவர் நடத்தின வழிகளையும் அவர் நம்மை பாதுகாத்த விதங்களையும் நாம் நினைக்கின்ற போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் அவர் நம்மேல் இவ்விதமாய் அன்பு கூறுவதற்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். கர்த்தர் இம்மாட்டும் இந்த நிமிடம் வரைக்கும், இந்த மணி துளி வரைக்கும் நம்மோடு கூட இருந்த இம்மானுவேல் இனிமேலும் நிச்சயமாய் நம்மோடு கூட வருவார். ஆமேன். ஒரு மேய்ப்பனை போல நம்மை அவர் பாதுகாப்பார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி பத்திரமாய் பாதுகாத்து அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறாரோ, அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையே நம்மை கொண்டு போய் விடுவார். ஆம், நமக்கு ஒரு தீங்கும் வராதபடி, ஒரு ஆபத்தும் வராதபடி அவர் தன்னுடைய சிறகுகளாலே நம்மை மூடி பாதுகாத்து கொள்வார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, புதிய மாதம் வந்து விட்டது. இந்த மாதம் தேவைகளை யார் சந்திக்க முடியும்? என்னுடைய தேவைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை கவலையோடு சந்தேகத்தோடு இருக்கலாம். என் வேதம் சொல்கிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை உடுத்து வைக்கிறவர், அவைகளை போஷிக்கிறவர் உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அல்ல, நீங்கள் வேண்டுகிற பிரகாரமாகவும் அல்ல, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவர் அற்புதமாய் காரியங்களை செய்வார். எனவே இந்த மாதம் முழுவதுமாய் நம்மை சுமக்கும்படி, நம்மை தாங்கும்படி, நம்மை தப்பு வைக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. தாயின் வயிற்றிலே நாங்கள் ஆண்டவரை தோன்றின நாள் முதல் கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் நீர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் இப்படியே ஆசீர்வதித்து பாதுகாக்கப்படும் கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.